நான் குருதேவருக்காக சுவையான இனிப்பான பழங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் கூட குருக்காக புத்தகாலயத்திலிருந்து புதிய கிரதங்கள் வரவழைத்திருக்கின்றேன். இதெல்லாம் ஒரு பரிசா என்ன? நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் திருதராஷ்டிரனின் புதல்வன் துரியோதனன் குருதேவருக்காக தங்கவில் மற்றும் அம்பை உருவாக்கவிருக்கிறேன். அந்த பொன்னம்பை குருதேவர் கையில் எடுக்கையில் அவர் முன்பு எவருமே நிற்க முடியாத ஒரு வீரனாக இருப்பார். அண்ணா, அதிக உற்சாகம் கொள்ளாதீர்கள். நேற்றிலிருந்து பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்த குடிலில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பீமனும் அர்ஜுனனும் வெளியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஏதோ ரகசியமாக நடப்பது போல் தோன்றுகிறது. உடனே அங்கு நாம் சென்றாக வேண்டும். அப்போதுதான் பாண்டவர்கள் அளிக்க இருக்கும் பரிசை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் இருவரும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் ஒரு விஷயம் புரிகிறது. நம்மை நிச்சயமாக உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். ஆம் துரியோதனன் அண்ணா, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கத்தான் வேண்டும். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. அவர்கள் கவனத்தை திசை திருப்பி நாம் உள்ளே செல்ல முடியும். துச்சாதனா, நாம் பீமன் மற்றும் அர்ஜுனனுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். ஆரம்பியுங்கள். பீமண்ணா, தயாராக இருங்கள். அர்ஜுனா, அனைத்து தர்பூசணிகளுமே உடைந்து விட்டன போல இருக்கிறது. நண்பா கேள். அண்ணா, திடீரென்று என்னோட எடை அதிகமானது போல் தோன்றுகிறது. எனக்கும் அவ்வாறு இருப்பதாக தான் தோன்றுகிறது துச்சாதனா.
அந்த பாண்டவர்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு ஒன்று தெரியாது. எதை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்ற விஷயத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நீங்கள் இவ்வாறு கூறுவதினால் பாண்டவர்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விடுவீர்களா? துச்சாதனா, நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள். அந்த பாண்டவர்கள் நம்மை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் என்ன? பார்த்து கொண்டே இரு. அவர்களாகவே இப்பொழுது வெளியில் ஓடிக்கொண்டே வருவார்கள் பார். அண்ணா, நாம் இத்தனை செய்து விட்டோம். ஆனாலும் குடிலுக்குள் நடப்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே. கவலை கொள்ளாதே துச்சாதனா, என்னிடம் அநேக அம்பு உள்ளதல்லவா? வா. இப்போது பாண்டவர்கள் குடிலுக்குள் இருக்கவே முடியாது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் கத்திக்கொண்டு கூச்சலிட்டே வெளியே ஓடி வருவார்கள் பார். அப்போது நாம் குடிலுக்குள் சென்று அவர்களுடைய அந்த ரகசியம் என்னவென்று பார்த்து விடலாம். சரியா? அர்ஜுனா, இந்த எருமைகள் ஓடி வருவதை எப்படி தடுப்பது? எது நடந்தாலும் சரி, நாம் இவைகளை தடுத்தே ஆக வேண்டும். எருமைகள் உள்ளே வந்து விட்டால் அனைத்துமே பாழாகிவிடும். நீங்க இங்கு பெரிய சுவராக நின்று கொண்டிருங்கள். பீமனும் அர்ஜுனனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அர்ஜுனா, விலகிச் செல். நினைத்ததற்கு மேலாகவே நடந்திருக்கிறது. நாம் உள்ளே செல்கிறோமோ இல்லையோ, இனி அந்த பீமன் உயிரோடு இருப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியமாகிவிட்டது. எருமை மகாராஜா, நிறுத்துங்கள். எருமை மகாராஜா, கிருபை செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தீங்கு செய்வது என்பது எங்களது எண்ணமே இல்லை. தயவு செய்து எங்கள் குடிலை அழுத்து விடாதீர்கள். எவரோ எங்களது விசேஷ காரியங்களில் தடையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலகனே, எங்களுடைய எண்ணமும் எவருக்கும் தீங்கு உண்டாக்குகின்ற எண்ணம் அல்ல. எவரோ முன்பின் தெரியாதவர்கள் எங்களை விரட்டினார்கள். நாங்கள் ஓடி வந்தோம். இப்போது உன்னிடம் பேசியதில் அனைத்து விஷயங்களும் தெளிவாகிவிட்டது. நீ உன் காரியத்தில் வெற்றி அடைவாய்.
போகட்டும், விட்டு விடுங்கள் அண்ணா. இன்னும் முயற்சிப்பதால் எந்த பலனும் இருக்காது. இன்னும் சற்று நேரத்தில் சூரியோதயம் ஆகிவிடும். நாம் ஆசிரமத்துக்கு சென்றாக வேண்டும். அத்துடன் உங்கள் பரிசுக்கு முன்னால் மற்றவைகள் நிற்காது. வணக்கம் குருதேவா. இன்றைய பௌர்ணமி தினத்துக்கான வாழ்த்துக்கள். இது எங்களுடைய பரிசு உங்களுக்காக. குருதேவரே, எங்கள் இருவர் சார்பாக உங்களுக்கு இந்த விசேஷமான தங்கத்திலான அம்பையும் வெள்ளையும் பரிசாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குருதேவா, நாங்கள் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறோம். சற்று வெளியில் வருகிறீர்களா? குருதேவா, ஒரு பௌர்ணமி அவகாசத்தில் பாண்டவர்களின் சார்பாக உங்களுக்கான ஒரு சிறிய பரிசு, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பரிசை என்னவென்று கூறுவது? மாணவர்களே, குரு பௌர்ணமி தினத்தை மறக்க முடியாத நாளாக மாற்றியதற்கு அனைவருக்கும் மனதார நன்றி கூறுகிறேன். ஒரு குருவிற்கு அவரது மாணவர்களின் சிநேகம்தான் மிகவும் விலை மதிப்பற்றது. பரிசு என்பது கொடுப்பவரின் மனமும் அன்பும் வெளிப்படுகிறது. அது ஒரு சிறு துரும்பானாலும் சரி.